அதே நேரத்துல தமிழர்களுக்குள்ள ஒற்றுமைக்கும் நாங்க வந்து இணைந்து செயல்படுறோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து கர்நாடக மாநில தமிழர்கள் உலகத்தினுடைய வெளிச்சத்துக்கு காட்டுகின்ற வகையில இப்ப 7வது உலக திருக்குறள் மாநாடு நடத்துறோம். ஆமா, அதை பத்தி நம்ம பேச வந்தோம். அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன் எங்களுக்கு. அந்த 7வது உலக திருக்குறள் மாநாடு அப்படிங்கிறது 6 மாநாடு ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்கு. அது வந்து முதல் மாநாடு கன்னியாகுமரியில் நடந்தது. 2வது மாநாடு இங்கிலாந்துல நடந்தது. 3வது மாநாடு ஆஸ்திரேலியாவில் நடந்தது. 4வது மாநாடு டெல்லியில நடந்தது. 5வது மாநாடு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிகாகோ நகர்ல நடந்தது. 6வது மாநாடு கம்போடியாவில் நடந்தது. இப்படி 6 மாநாடுகள் வந்து திருக்குறள் உலக திருக்குறள் மாநாடாக நடந்தது. இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து 7வது உலக திருக்குறள் மாநாடா நடத்துறோம் அப்படிங்கிற அடிப்படையில அந்த மாநாடு எப்படி நடத்துறோம் அப்படின்னா, மிகப்பெரிய 1882ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனமான புனித சென்ட் ஜோசப் கல்லூரி காலேஜ் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பேற்பட்ட மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தினுடைய பல்கலைக்கழகம் வந்து இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கு.